Hi children, how are you? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Nice. Welcome to our EVS class. Today we are going to learn a new lesson. That is lesson 14, the world of plants. Now I am going to ask few questions to you all. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். Are you all ready to answer my questions? நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட். Do you like flowers? உங்களுக்கு பூக்கள் பிடிக்குமா? Which is your favorite flower? எது உங்களுடைய ஃபேவரட் பூ? வெரி குட். ஈச் ஒன் லைக் ஈச் ஃப்ளவர். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பூ பிடிக்கும் இல்லைங்களா? சரி. வேர் டு யூ காட் ஃப்ளவர்ஸ்? நீங்கள் எங்கேருந்து ஃப்ளவர் வாங்குவீங்க? எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கிடைச்சிது? ஓகே, வெரி குட். சில பேர் என்ன பண்ணுவீங்க, கடையிலேருந்து ஃப்ளவர் வாங்குவீங்க. சில பேர் வீட்டிலே ஃப்ளவர் பிளான்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஓகே, பிளான்ட். த நேம் ஆஃப் த லெசன் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களின் உலகம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்ட்ஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ்னால் தாவரங்கள். ஓகேவா? இன்னொன்று செடிகள்னு சொல்லுவோம். தாவரங்களை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு see this lesson? ஓகே. We see plants all around us. நம்மளை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம்? plants பார்க்குறோம் இல்லைங்களா? They make our world colorful. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தை கலர்ஃபுல்லாக வச்சுக்கிது. டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களின் வகைகள். பிளான்ட்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு வடிவங்கள்லேயும் வெவ்வேறு அளவுகளாகவும் தாவரங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், கோக்னட். இது கோக்னட் ட்ரீ. ஓகேவா? கோக்னட் ட்ரீனா நமக்கு தெரியும் இல்லைங்களா? தென்னை மரம். ஓகே. கோக்னட் ட்ரீ எப்படி இருக்கும்? ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனுடைய இலைகள்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக்டஸ். கேக்டஸ்னால் கள்ளிச்செடி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில செடி ரவுண்டாக இருக்கும், ஒரு சிலது நீட்டாக இருக்கும். ஓகேவா? கேக்டஸ்னால் கள்ளிச்செடி. நெக்ஸ்ட்டு ரோஸ். ரோஸ் பிளான்ட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கோக்னட் எப்படி இருக்குது? ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கேக்டஸ் எப்படி இருக்குது? ஸ்மாலாக இருக்குது. ரோஸ் எப்படி இருக்குது? இது ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் பிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே வேறு வடிவத்துலேயும் இருக்குது, வேறு அளவுலேயும் இருக்குது இல்லைங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, சம் பிளான்ட்ஸ் க்ரோ பிக், சம் பிளான்ட்ஸ் ரிமைன் ஸ்மால். அதாவது ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருசாக இருக்கும். ஒரு சில தாவரங்கள் சின்னதாக இருக்கும். பிக் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ட்ரீஸ். பெரிய பிளான்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீஸ், மரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரீஸ் ஆர் டால் அண்ட் ஸ்ட்ராங். ட்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டால், உயரமாகவும் இருக்கும், அண்ட் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா வலிமையாகவும் இருக்கும். ஓகேவா? பிளான்ட்ஸ், பிக் பிளான்ட்ஸ் பிளான்ட்ஸில் சம் பிளான்ட்ஸ் பிக்காக இருக்கும், சம் பிளான்ட்ஸ் ஸ்மாலாக இருக்கும். பிக்காக இருக்க பிளான்ட்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீஸ், மரங்கள் சொல்கிறோம்.
அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டால் அண்ட் ஸ்ட்ராங். டால்னால் உயரமாக இருக்கும், ஸ்ட்ராங்னா வலிமையாக இருக்கும். உங்களுக்காக சம் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீம்னா வேப்ப மரம், மேங்கோனா மாமரம். நெக்ஸ்ட்டு பைன். நெக்ஸ்ட்டு some plants are weak, they cannot stand on their own. அதாவது சில தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்னா பலவீனமாக இருக்கும். they cannot stand on their own. அதால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ மரம்லாம் அதுவே தானாக நிற்குது இல்லைங்களா, அதுபோல் அந்த தாவரங்களால் அதுவால் நிற்க முடியாது. they need support to stand. அது அப்படி நிற்கிறதுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. such plants are called climbers. அந்த வகையான தாவரங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைம்பர்ஸ்னால் ஏறுபவர்கள் கிளைம்பர்ஸ். ஓகேவா? அந்த தாவரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுங்க தானாக மரம் நிற்கிற மாதிரி அதுங்களால் தானாக நிற்க முடியாது. அந்த தாவரங்கள் நிற்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தேவை. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு அந்த வகையான தாவரங்கள் தான் நம்ம கிளைம்பர்ஸ் சொல்கிறோம். என்னென்ன தாவரங்கள்னு பார்ப்போமா? கிரேப் வைனா திராட்சை செடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் கிரேப் வைன். அது கொடி மாதிரி நல்லா படரும். அது நிற்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியில் குச்சி நட்டு அதுக்கு ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் இந்த செடியை என்ன பண்ணுவாங்க, மேலே தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பீனா இனிப்பு பட்டாணி. அந்த தாவரமும் எப்படி தான் வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அதுதான் பீன். இந்த கொடி வளர்கிறதுக்கும் பாருங்கள் அவங்களே ஒரு குச்சி நட்டு அதுக்கு மேலே தான் அந்த கொடியை என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த வகையான தாவரங்கள்லாம் தானாக நிற்காது, அதுக்கு சப்போர்ட்டுக்கு எதனா ஒன்று தேவை. தென் நெக்ஸ்ட்டு லீவ்ஸ்னால் இலைகள். some plants have big leaves, some plants have small leaves. அதாவது ஒரு சில தாவரங்களில் எப்படி இருக்கும், லீவ்ஸ் இலைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு சில தாவரங்களில் இலைகள் சின்னதாக இருக்கும். பனானா லீவ்ஸ் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், சாதம் போட்டு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு லோட்டஸோடைய லீஃப், அது பனானா லீஃபை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீம்னா வேப்ப மரத்தோடைய இலைகள் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ரான்ஸ்னால் முட்களுடைய தாவரங்கள். some plants have த்ரான்ஸ்னால் அதாவது ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன தாவரத்தில் முள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டில் என்ன இருக்குது, இது ஃபுல்லாக ரோஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும், முட்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேக்டஸ்னால் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, கள்ளிச்செடியிலையும் எப்படி இருக்கும், கள்ளிச்செடி ஃபுல்லாகவே த்ரான்ஸ்னால் முட்கள் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹவு டு பிளான்ட்ஸ் க்ரோன், தாவரங்கள் எப்படி வளரும். மோஸ்ட் பிளான்ட்ஸ் பியர் ஃப்ளவர்ஸ், அதாவது பெரும்பாலான தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பூவையே தாங்கிக்கிட்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு செடி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறையா பூ இருக்கும். அந்த செடி
அந்த தாவரம் என்ன பண்ணுது, அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பூவை தாங்கிக்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், லோட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லோட்டஸ் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஸ்டெம் தான் இருக்கும். அதனுடைய ஸ்டெம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப மெலிசாக இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுது, அவ்வளோ பெரிய பூவை தாங்கிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோஸ். ரோஸும் இப்படி தான் இருக்கும், ஒரு செடியில் நிறைய பூ இருக்கும், பார்த்துருக்கீங்களா. நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர்ஸ். சன்ஃப்ளவர்ஸும் எப்படி இருக்கும், ஒரே ஒரு ஸ்டெம்மில் அதனுடைய பூவை அது தாங்கிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தான் பியர் ஃப்ளவர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு சம் ஃப்ளவர்ஸ் சேஞ்ச் இன்டு ஃப்ரூட்ஸ். அதாவது ஒரு சில ஃப்ளவர்ஸ், ஒரு சில பூக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்டாக மாறுது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்னவாகுது, இந்த பூ காயாகி நம்மளுக்கு பீப்பாட்னா பட்டாணி காயாக மாறுது. அதாவது பட்டாணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூவாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பூ தான் பிஞ்சாக மாறி அடுத்தது நமக்கு காய் தருது. தென் நெக்ஸ்ட்டு சம் ஃப்ரூட்ஸ் ஹாவ் சீட்ஸ் இன்சைட் தம். அதாவது சில ஃப்ரூட்ஸ்னால் பழங்கள், சில பழங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தங்களுக்குள்ள சீட்ஸ்னால் விதைகளை வச்சுருக்கு. என்னென்ன ஃப்ரூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேங்கோக்குள்ளே சீடு இருக்குமா, மேங்கோ சாப்பிட்டுருக்கீங்களா, எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே சீடு இருக்குமா, வெரி குட், இருக்கும். நெக்ஸ்ட்டு பீனா பட்டாணிக்குள்ளேயும் என்ன இருக்கும், விதை இருக்கும். ஆப்பிள்குள்ளேயும் விதை இருக்கும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோனா தக்காளி, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே விதை இருக்குமா, டெஃபினட்டாக அதுக்குள்ளே விதை இருக்கும். நெக்ஸ்ட்டு பப்பாயாக்குள்ளே விதை இருக்குமா, எவ்வளோ விதை இருக்கும், பப்பாயாக்குள்ளே மெனி சீட்ஸ் இருக்கும், அதாவது நிறைய விதைகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட் ஆர் ஆஃப் மெனி கைண்ட்ஸ். அதாவது நிறைய பிளான்ட்ஸ் எப்படி வளருது, உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்ஸ், விதையினால தான் நிறைய பிளான்ட்ஸ் வளருது. சீட்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. we eat some seeds. நம்ம ஒரு சில விதைகளை என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். என்னென்ன சீட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்னி பீன்னா தட்டை பயிறு, அடுத்தது இன்னொன்று ராஜ்மானும் அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, அரிசி, வெரி குட். பியா அப்படின்னா பட்டாணி சாப்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்கள்ல. நெக்ஸ்ட்டு வீட்னா கோதுமை. நெக்ஸ்ட்டு கிராமை சனானும் சொல்லுவாங்க. கொண்டை கடலை பார்த்துருக்கீங்கள்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு கார்ன்னா சோளம். இதெல்லாம் சீட்ஸ் வகைகள். நெக்ஸ்ட்டு a seed has a baby plant inside it. அதாவது ஒரு விதைக்குள்ளே ஒரு குழந்தை ஆலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when the seed gets air, water and sunshine, the baby plant comes out. அதாவது ஒரு சீடு, நீங்கள் செடிலாம் எதனா நட்டுருக்கீங்களா, இப்போ மாம்பழம் சாப்பிட்டு அதனுடைய கொட்டையை நம்ம எடுத்துகிட்டு போய் மண்ணில் புதைச்சி வச்சோன்னா வளரும், பார்த்துருக்கீங்களா, வெரி குட். இப்போ நம்ம மாம்பழம் சாப்பிட்டு அதனுடைய கொட்டையை எடுத்து போய் என்ன பண்ணணும், மண் தோண்டி அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தினமும் தண்ணி ஊற்றணும். அது எப்படி இருக்கணும், சூரிய ஒளி படுற இடத்துல இருக்கணும், அதுக்கு காற்று வரணும். அது போல் இருந்தால் அந்த நம்ம வச்ச விதை என்னவாகும், சின்னதாக பிளான்ட் ஆகும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம தினமும் தண்ணி ஊற்றிட்டே சன்ஷைனில் இருந்துச்சுன்னா எப்படி ஆகும், நல்ல பெரிய ட்ரீ ஆகும் இல்லைங்களா. அதை தான் இவங்களும் இங்கே சொல்கிறாங்க. ஒரு சீடுக்கு ஒரு வாட்டர், ஏர்னா காற்று, வாட்டர்னா தண்ணி, சன்ஷைன்னா சூரிய ஒளி.
அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தாவரம் குழந்தை தாவரமாக வெளியில் வரும். ஓகேவா? சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? இந்த லெசனில் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்ட்ஸ் பற்றி தான் இந்த லெசனில் பார்த்தோம். அதாவது சம் பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும், பிக்காக இருக்கும். சம் பிளான்ட்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். பிளான்ட்ஸுக்கு வந்து பிக்காக இருக்க பிளான்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரீன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சம் பிளான்ட்ஸுக்கு வந்து அது நிற்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிளைம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீவ்ஸஸ் இருக்குது. அதாவது ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு விதமான இலைகள் இருக்கும். நிறைய பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பியர் ஃப்ளார்ஸ். பியர் ஃப்ளார்ஸ்னால் என்னது? அதனுடைய பூக்களை தாங்கிக்கிட்டு இருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரூட்ஸுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். சீட்ஸ்னால் விதைகள். நிறைய பிளான்ட் வளர்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்ஸ் தான் யூஸ் ஆகுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் சில்ட்ரன்? ஓகே, வெரி குட். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்.